ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவு வேளையில் கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் ஆண்டவர் இயேசுவை குறித்ததான இந்த காணொளி மூலமாக ஆலயத்தில் வேதபாடம் நடத்துகிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுத்தார். என்னை ரட்சித்த இயேசுவை, என்னை உணர்த்தி வருகிற தேவனை, என்னை சுத்திகரித்த ஆண்டவரை, என்னை பரிசுத்தத்தின் பாதையை காட்டினவரை, எனக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை, உலகம் அழிவில் போகாதபடிக்கு உலகை ரட்சிக்க வந்த உத்தமர் இயேசுவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தைகளை முடிந்த வரைக்கும் 1-2 வசனங்களை வியாழக்கிழமை தோறும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டதினால் நான் இதை உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பை நீங்கள் அறிந்தால், அவரை குறித்து இன்னும் ஆர்வம் இருந்தால், நீங்கள் தொடர்ந்து எல்லாரும் இதை பார்க்க முடியும், மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். உலகத்தில் எதை உயர்த்துகிறோமோ உயர்த்தவில்லையோ, எதை உச்சரிக்கிறோமோ உச்சரிக்கவில்லையோ, எதை அறிகிறோமோ அறியவில்லையோ, என் இயேசு ஆண்டவரை குறித்து அறியாமல் இருக்க கூடாது. எனவேதான் இந்த வார்த்தைகளை கொண்டு அவ்வப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த வாரம் வியாழக்கிழமை இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போனார். டிசம்பர் மாதத்தில் அவருடைய பிறப்பை குறித்ததான காரியங்களை பார்த்தோம். பிப்ரவரி மாதத்தில் ஜபங்களை குறித்ததான காரியங்கள் சிலரை பார்த்தோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போன்ற நாட்களில் அவருடைய அன்பு, அவருடைய பாடு மரணங்களை ஒட்டி அவருடைய அன்பின் தன்மைகளை குறித்து இந்த யூடியூப்பில் உங்களுக்கு நாம் சமூக வலைதளங்களில் உங்களுக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்த தெளிவான செய்தி இன்னும் உங்களுக்கு நான் கொடுக்கவில்லை. நாள் வர வர வரிசையாக என் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் அவருடைய தெளிவான அவரை குறித்த தன்மைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ கடந்த வாரம் உச்சரித்த அதே வார்த்தைகளின் சிலவற்றை அதே வார்த்தையை வைத்து சில நிமிஷம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போனார். உங்களுக்கு குறிப்பிட்டேன், பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு குழந்தையாய் பிறந்து, பாவமில்லாத பரிசுத்தராய், ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்து, பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்கிற தீர்க்க தரிசன எடுத்துக்காட்டுகள், அதன் அடிப்படையில் அவர் உலகத்திலே வந்தார். 33 வருஷம்தான் உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவர் இயேசுங்கிற பெயர்ல வந்தவரை தவிர அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் வந்து எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். முடித்த பின்பு 40 நாள் வரைக்கும் தான் இந்த பூமியில் இருந்தார். 40வது நாள் முடிந்து அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதுதான் வேத வாக்கியங்கள். சரி, இயேசு கிறிஸ்து எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ஒரு கேள்வி நீங்கள் புரியும்படியாய் இப்படி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 51வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், படிக்கிற அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். 30 வருடம் வரைக்கும் ஒரு வாடகை தாயின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு உண்மையான ஒரு இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனா பிறக்கணும், அதற்காக
கன்னி மரியாள், ஒரு பரிசுத்தமான தாய், அவர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அந்த யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்த போது அந்த குடும்பத்திலே இயேசுவானவர் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் உற்பவித்து அவர் இந்த பூமியில் பிறந்தார். இப்படி பிறந்து 30 வருடம் வரைக்கும் அந்த குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பம்தான் அந்த குடும்பம், தச்சர் வேலை செய்தவங்க, கார்பெண்டர். ஒரு ஏழையான குடும்பத்தில் தான் இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஏழை அல்ல, அவர் தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் சகலவற்றுக்கும் உரியவர். உலகத்திலே ஏழ்மையாய் பிறந்தார், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தார். அதன் பிறகு 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். 30 வயதிலிருந்து ஒரு 3.5 வருடம் வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் கால்நடையாய் பல இடங்களில் சென்று ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்த துவங்கின ஆரம்பத்தில் தான் 40 நாள் உபவாசித்தார். சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் ஊழியத்தை தொடங்கினார். சீஷர்களை 12 பேர், இன்னும் ஏராளமான சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள். அதன் பிறகு அவர் நாட்கள் நிறைவேறின போது சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். அந்த 40 நாள் முடிவில் பரலோகத்துக்கு போனார் என்பதாக, அந்த பரத்திற்கு ஏறினார். அப்ப எங்கே போனார் என்றால் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். பரலோகம் அவரை எடுத்துக்கொண்டது. சரி, எப்படி எடுத்துக்கொண்டது, எது எடுத்துக்கொண்டது என்று பார்க்கும்போது அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு. 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் சில உபதேசங்களை, அநேக வார்த்தைகளை, ஜபத்தை குறித்தும், எருசலேமில் இருப்பதை குறித்தும், பரலோகத்தில் இருக்கிற திட்டத்தை குறித்தும், பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அநேக காரியத்தை தம்மை பின்பற்றின பிள்ளைகளுக்கு அறிவித்த பிறகு, அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவானவர் இருக்கிறார், சீஷர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அநேகர் அதை சூழ்ந்து இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்படி அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, எபேசியர் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில், அப்போ பிதா, நான் சொன்ன கிறிஸ்தவத்தில் 3 கடவுள் இல்லை, 3 தெய்வம் அல்ல, ஒரே ஒரு தெய்வம்தான். 3 விதங்களில் அவருடைய செயல்பாடுகள் இருப்பதை வேதம் பிரித்து காட்டுகிறது. அப்படி இருக்கும்போது பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். வார்த்தையாக வந்த இயேசு, மனுஷனாய் வந்தவர், அவர் காரியங்களை முடித்த பின்பு இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போனார். அங்க போயிட்டு எபேசியர் 1:20 சொல்லுகிறது, பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் இருந்தார் என்பதாக. படிக்கிறேன் பாருங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஒரு சத்தியம் இருக்கிறது. 21, அவர் உன்னதங்களில் பரலோகத்தில்
தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பவுல் சொல்லுகிறார், கொலோசே திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே, அவரோடு கூட நீங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழுந்தது உண்மையானால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாராம்? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இடத்தை தான் நீங்களும் தேட வேண்டும். அவர் அங்கே இருக்கிறார், நீங்க பூமியில் இருக்கிறீங்க, அந்த இடத்தை நீங்கள் தேட வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55, 56 வசனங்களை நீங்கள் படிக்கிற வேளையில், ஸ்தேவான் என்ற ஒரு ஊழியர், அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர். இந்த ஸ்தேவானை அன்றைக்குள்ளதான யூதர்கள் அவருடைய வைராக்கியத்தை பார்த்து, அவர் சொன்ன உபதேசங்களை பார்த்து, அவர் குறித்த வார்த்தைகளை பார்த்து கடினமாய் நடத்தி அவரை அடித்து கொலை செய்து மூர்க்கமடைந்து கல்லை எடுத்து அடித்து அவர்களை சாகடிக்க அவரை முற்பட்ட போது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 7:54, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பல்லை கடித்தார்கள். அவனை பார்த்து அவன் அந்த நேரத்துல ஸ்தேவானின் நிலைய பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறார். அந்த மகிமைக்கு பக்கத்துல தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அறிக்கையிட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என் இயேசு ஏதோ வந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் அல்ல, அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு சென்றார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி 2-3 பேர் கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, என் இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் வரப்போகிறது, நாம கூட அங்க போகிறோம். இயேசு எங்கே பரலோகத்துக்கு பரமேறி போனார், அதே இடத்துக்கு நாம போகிறோம். அதற்காக தான் இந்த சத்தியம், இந்த வார்த்தைகள். புரிந்து கொள்ளுங்கள், தெளிவடையுங்கள், ஆயத்தப்படுங்கள், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரையுமை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல தெளிவை தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.